தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். 3 நாள் முன்னாடி புதிய தலைமுறையில ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது வந்து நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ புதிய தலைமுறையில போடுறாங்க அப்படின்னும்போது, சரி ஓரளவுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி அந்த நியூஸ பார்த்தோனே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அ இந்த இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸா வந்து கசிய விடப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. பட் இப்போ ஜனவரி 24 அன்னைக்கு வந்து அவர் வந்து பதவி ஏற்கிறாரு. ஜனவரி 21 வந்து இளைஞர் அணி திமுக இளைஞர் அணி செயலாளர் மீட்டிங் இருக்கு. அது முடிஞ்ச உடனே ஜனவரி 24 அன்னைக்கு அவர் பதவி ஏற்கிறாரு அப்படின்ற மாரி நியூஸ் வந்து கசிய விடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில இந்த பதிவு. அ ஏன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பார்த்த உடனே. எல்லாரும் கேட்பாங்க, "கணேஷ் உனக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்?" அப்படின்ற மாதிரி. அ ஏன் அப்படின்னும்போது, நாங்க வந்து நாங்க என்ன சொல்றத விட, எங்க ஃபேமிலியே வந்து திமுக வழி வந்த ஒரு ஒரு ஃபேமிலி தான். நான் எந்த கட்சியும் கிடையாது. அதுலேருந்து நான் வந்து ஒதுங்கிட்டேன். இப்பவும் எங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்து திமுக வழி தான். எப்பவுமே ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போடுவாங்க. அ எங்க அம்மா இன்ஃபாக்ட் வந்து ரொம்ப திமுகவோட விசுவாசி. எங்க அப்பாவும் கிட்டத்தட்ட திமுகவோட விசுவாசி தான். அ அப்படி இருக்கிற பட்சத்தில அண்ணாவால் தொடங்கப்பட்டு, கலைஞரால் வளர்க்கப்பட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அ ஃபேமிலி டைனாஸ்டிக்குள்ள போகுது அப்படின்றபோது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அத வந்து ஸ்டாலினுக்கு மிஸ்டர் ஸ்டாலின் நம்மளோட இப்ப இருக்கிற சிஎம்க்கு கூட நான் அத ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து அவரு சின்ன வயசுலேருந்தே அரசியல்ல இருக்கிறார் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே அரசியல்ல 20 வயசுலேருந்தே வந்து ஜெயிலுக்கு போனாரு, அடி வாங்குனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரசியல கத்துக்கிட்டாரு. கலைஞர்கிட்டேருந்து கத்துக்கிட்டாரு. உடனே எல்லா போஸ்ட்டும் உடனே வரல. மேயர் ஆனாரு. மேயர்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதல்வர் ஆனாரு. அதுக்கப்புறம் முதல்வரா இருக்கிறாரு. ஸோ ஹிஸ் ஜர்னி வாஸ் அ வெரி லாங் ஜர்னி. பட் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ இல்லையா? அவர் அரசியலுக்குள்ள வந்தே இந்த தான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன். 2021 எலக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன். கொஞ்ச நாள் எம்எல்ஏவா இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரண போர்ட்ஃபோலியோ, இன்ஃபாக்ட் ஒரு மெயின் போர்ட்ஃபோலியோ கூட கிடையாது. விளையாட்டுத்துறை தான் வந்து அவருக்கு குடுக்கப்பட்டது. அந்த விளையாட்டுத்துறைய அவர் வந்து எடுத்து, அதுல என்ன சாதிச்சாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஒரு 2, 3 பிளே கிரவுண்ட்ஸ ஓப்பன் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ கார் ரேஸ்ன்ற மாரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு விஷயங்கள். ஏன்னா வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல, இந்த இந்த கார் ரேஸ் ஓகே. அது ஒரு டிஃபரண்ட் கேட்டகரி. இது ஒரு டிஃபரண்ட் கேட்டகரின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, எல்லா துறையிலயும் வளர்ச்சி இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அவர் என்ன ஒரு டிஃபரன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் எனக்கு புரியல. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் அப்படின்றது வந்து எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. இது உனக்கு என்ன கவலை அப்படின்னு வந்து கேட்கலாம். நிச்சயமா நான் சொன்ன மாரி நான் திமுக குடும்பத்திலேருந்து பார்த்து அ வளர்ந்ததுனால தான் இந்த பதிவு. அதே மாதிரி வந்து அ திமுகல எத்தன நல்ல அ தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்றது தான் வந்து மறுக்கப்படுகிறது. அப்படித்தானே நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. மறுக்கப்படுகிறது அப்படின்னு தான். கனிமொழி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆராசா இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆ டிஆர் பாலு இருக்கிறாரு. துரைமுருகன் இருக்கிறாரு. இப்படி நம்ம வந்து பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. அவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட கலைஞரோடயே அரசியல் பண்ணவங்க. அப்படி கலைஞரோட அரசியல் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சரி ஸ்டாலின் குடுத்தாங்க. ஸ்டாலினாவது அந்த அந்த காலத்துல ஸ்டாலினாவது வந்து ஒரு ஒரு பாரம்பரியமா ஒரு 20, 25 வருஷமா அரசியல கத்துக்கிட்டு, கலைஞரோடயே பக்கத்துல கூட இருந்து அரசியல் வந்து பாடம் படிச்சு வந்தவரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பட் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சினிமா ஃபீல்ட்ல ஒரு நடிகரா இருந்தவரு. நடிகர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாடு நான் இந்த வாட்டி போகும்போது, டாஸ்மாக்குக்கு அடிமையா தான் இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள் எங்க இருக்கு? இல்லையா? அந்த வளர்ச்சி திட்டங்கள கொண்டு வரதுக்கு என்ன பண்றாங்க? எல்லாமே தலைமையிலேருந்து தான் வரணும். அந்த தலைமை எப்படி இருக்கிறதோ, அவ்வழிதான் தொண்டர்களும் இருப்பாங்க. அத விட்டுட்டு நம்ம இப்ப உதயநிதி ஸ்டாலின நம்ம ஆக்குறோம் அப்படின்னும்போது, அவருக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே! அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம டப்புன்னு உள்ள வந்து எடுத்தோம், கவுத்தோன்ற பண்ற மாரி நம்ம வந்து பண்ணோம்னா, திருப்பியும் தமிழ்நாடு வந்து ஒரு என்ன சொல்றது? நம்ம 3 இன் எக்கனாமியா இருக்கோம் இந்தியா ஃபுல்லா. அதாவது 2 ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போறத விட்டுட்டு, ஒரு ஸ்டெப் படி கீழ வர மாரி தான் இருக்கிறது.
அதுக்கு மேல அவர் பேசுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு இம்மெச்சூர்டா தான் இருக்குது. சனாதன தர்மத்த பத்தி பேசினாரு. அது தப்பா, ரைட்டா நம்ம சொல்ல வரல. பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் தேவையற்ற பேச்சுக்கள். இல்லையா? ஏன்னா வந்து அவர் பேசினா, அது வந்து இந்தியா ஃபுல்லா பிரதிபலிக்கும்ன்றது அவருக்கு தெரியாம, அத வந்து பேசி, இப்ப அந்த 3 ஸ்டேட்ஸ் எலக்ஷன் வந்து அவரால தான் தோத்ததுன்னு நான் சொல்ல வரல. பட் ஹி இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் இன் இட். இல்லையா? அப்ப ஐஎன்டிஏ கூட்டணி. அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில வந்து திமுக இருக்குமா? இருக்காதான்ற ஒரு பெரிய பிரச்சனைகள். ஏன் பெரிய பிரச்சனைகள் அப்டின்னா, திருப்பியும் இந்த சனாதன தர்மத்த தான் இருக்கிறாங்க. திமுக எப்பவுமே ஹிந்துஸ்க்கு எகெயின்ஸ்டான்னு வந்து பேசுறாங்க. இது ஒரு கட்டத்துல இருந்தாலுமே, சில பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்து, ஒருவேள ஸ்டாலின் இப்பதான் ஸ்டாலினே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் இல்லையா? அவரு ஒழுங்கா பண்ணலையா? அவருக்கு வந்து இப்ப உடம்பு சரியில்லையா? ஆ அவருக்கு வந்து அவரோட ஆட்சி சரியில்லையா? மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவருக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின கொண்டு வராங்கன்னு வந்து மிஸ்டர் ஸ்டாலினுக்கு எகெயின்ஸ்டா இப்ப பேச்சுக்கள்லாம் வந்து எழத் தொடங்கியிருக்கு. அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு சலசலப்பு தானே! ஒரு சலசலப்பு அதுவும் 2024 எலக்ஷனுக்கு முன்னாடி இது தேவையா? அப்படின்ற மாரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாரி வந்து தி டைனமிக்ஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டூ சேஞ்ச். ஏன்னா வந்து அ இப்ப உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராரு அப்படின்னும்போது, அது வந்து உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணாமலைன்னு தான் போகும். இப்ப நான் 2 பேத்தையும் நான் வந்து ஒரு ஒரு தராசுல எடுத்து வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னும்போது, அ உதயநிதி ஸ்டாலின் பேசுறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கா? இல்லாட்டா வந்து அண்ணாமலை பேசுறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கா? அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, நிச்சயமா அண்ணாமலை பேசுறது தான் வந்து எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா, இர்ரெஸ்பெக்டிவா அவர் 3 இயர்ஸ் வந்து அரசியல்ல இருக்கிறாரு. அதுக்கு மேல வந்து அ கீழ் மட்டத்திலேருந்து அ எம்பிஏ படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 10 வருஷம் ஒர்க் பண்ணி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. பட் உதயநிதி நீங்க ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல. சினிமால வந்து நடிச்சிருக்கிறாரு. சில படத்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஆக்டரா இருந்திருக்கிறாரு. ஒரு கவர்னிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்னிங் கெப்பாசிட்டி இல்ல. ஸோ 2 பேரும் பார்த்து பேசும்போது, உதயநிதி பேசுறது, அ என்ன சொல்றது? ஒரு ஒரு நையலும், நையாண்டியுமா இருக்கிறது. அது தப்பில்ல கிடையாது. ஏன்னா வந்து கலைஞரும் அப்படிதான் பேசுவாரு. கலைஞர் பேசும்போதெல்லாம் நம்ம வந்து நிச்சயமா வந்து அது சுவாரஸ்யமா நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம். அ அப்போ அவரு பேசும்போது 100 அர்த்தங்கள் பின்னாடி இருக்கும். இல்லையா? பட் உதயநிதி பேசுறது வந்து ரொம்ப சில சமயத்துல சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறது. அந்த சிறுபிள்ளைத்தனத்த வந்து அவரு வந்து எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்றது வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் வரும். இது பாலிடிக்ஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானு. இட்ஸ் எ கேம் ஆஃப் என்ன சொல்றது? பான்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கிற நேரத்துல, இந்த இந்த பதவி இவ்ளோ சீக்கிரமா தேவையா? இது திமுகக்கு நல்லதா? அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா நல்லது கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து பெர்சனலா சொல்லுவேன். ஏன்னா வந்து திமுக அப்படின்றது வந்து ஒரு குடும்ப டைனாஸ்டிக்குள்ள போகுது அப்படின்றது வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க அப்பாட்ட நான் கேட்டேன் நானு. "என்னப்பா உதயநிதி கொண்டு வராங்களே, உங்களுக்கு ஓகேயான்னு?" கேட்கும்போது சைலண்ட் ஆயிட்டாரு. எங்க அம்மாட்டயும் இதே கொஸ்டின் கேட்டேன். சைலண்ட் ஆயிட்டாங்க. நெறைய பேர்ட்ட இந்த கொஸ்டின் கேட்கும்போதெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்போ வந்து இது வந்து குடும்ப கட்சி ஆயிடுச்சே. இது எங்க வந்து அ ஒரு ஜனநாயகம்னு எங்க இருக்கு? இந்த கட்சிக்குள்ள ஜனநாயகமே இல்லையே! எ அடிமட்ட தொண்டர், அடிமட்ட தொண்டனாவே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து இந்த எம்எல்ஏஸ் அண்ட் அமைச்சர்லாம் வந்து குறுநில மன்னர்களாவே தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இது ஆள்ற பரம்பரை வந்து கலைஞர் பரம்பரையா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து தொன்று தொட்டு இருக்க போகுதா? அப்படின்னு நம்ம வந்து மக்கள் எல்லாருமே கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா? இப்ப பிஜேபில நீங்க பார்த்தாலும், நாம் தமிழர்ல பார்த்தாலும், இல்லாட்டா அதிமுகல பார்த்தாலும், கடைக்கோடி தொண்டன் கூட ஓரளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனால், அதே பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து திமுகல இருக்கா? கிடையாது. நீ என்ன வேலை பண்ணியோ, உங்க அப்பா கவுன்சிலரா இருந்தாரா? நீ மேக்ஸிமம் நீ வந்து கவுன்சிலரா இரு. அவ்வளதான். அதுக்கு மேலலாம் வந்து ஆசைப்படாத தம்பி அப்படின்ற மாரி அவங்களே சொல்லிர்றாங்க. ஆ நீ வார்டு தலைவரா இருந்தியா, வார்டு தலைவரா இரு. அதுதான் வந்து உன்னோட மேக்ஸிமம். அதுக்கு மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, ராஜா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுர்றாங்க. இந்த நிலைமை நம்ம வந்து திமுகக்கு போனா, அது கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும் அப்படின்றது வந்து மிஸ்டர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். பட் இப்போதைக்கு அவருக்கு என்னன்னா, அவர் பையன எப்படியாவது கூட்டிட்டு வந்துரணும் அப்படின்னு தான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிள்ளை பாசம். அதுதான் வந்து கலைஞருக்கும் அப்படித்தானே இருந்துச்சு இல்லையா?
ஆ மிஸ்டர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து அழகிரி, அதுக்கப்புறம் வந்து கனிமொழி, அதுக்கப்புறம் இவங்கலாம் தான் பவர் சென்டர்ஸா இருந்தாங்க. அவரால அவங்கள விட்டு வர முடியல. அதே மாரி தான் இன்னைக்கு மிஸ்டர் ஸ்டாலினும் வந்து உதயநிதிய விட்டு வெளிய வர முடியாம, அந்த குடும்பத்துக்குள்ளேயே அரசியல பண்ணி, திமுகவ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அ அதாவது வந்து மூழ்கும் கப்பல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இம்மீடியட்டா மூழ்காது. நமக்கு வந்து நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது மூழ்கும் கப்பலா போயிட்டுருக்கு. எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு காலத்துல வந்து அது பிராமணிசம் இருக்கிற ஒரு பார்ட்டி. அந்த அந்த பார்ட்டிக்குள்ள சாமானிய மக்கள் உள்ள முடியாதுப்பா. ந அது வந்து பவர் சென்டர்ஸா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அத வந்து தவிர்க்கிறதுக்கு தான் வந்து திராவிட மாடல் திராவிட கட்சிகள் வந்தது. திமுகன்னு சொல்லி வந்து, திமுக வந்து காங்கிரஸ வீழ்த்தினாங்க. அப்ப அப்படி வீழ்த்தம்போது அது என்ன ஒரு 10, 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் ஆகுது. ஆச்சு இல்லையா? அதே மாரி தான் இப்போ திஸ் ப்ராசஸ் ஹஸ் ஸ்டார்ட்டட் அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு தோணுது. அது வந்து மூழ்குற ஒரு கப்பலா வந்து போயிட்டுருக்கிறது. அந்த மூழ்குற கப்பல வந்து தூக்கி நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டனா, கஷ்டம். அது வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னும்போது, அந்த பதவி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. ஆப்பிள் மாரி ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசிஎஸ் இந்தியால இருக்கிறதுனால நான் சொல்றேன். டிசிஎஸ் மாரி ஒரு கம்பெனிய ஒரு ஒரு கிராஜுவேட் இப்பதான் காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வரான். அவன சிஇஓ ஆக்குறான்னா, அவனுக்கு என்ன தெரியும்? அந்த கம்பெனிய நடத்த தெரியுமா? அந்த கம்பெனில என்ன இருக்கு? என்ன இல்ல? எம்ப்ளாயீஸ்க்கு என்ன தேவை? என்ன ஆடிட் பண்ணணும்? என்ன கம்ப்ளையன்ஸ் இருக்கு? எப்படி பண்றது? ஃபைனான்ஸ் எப்படி பார்க்கறது? எல்லாமே எப்படி அவனுக்கு தெரியும்? இல்லையா? அவனுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஒரு 10 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அவன் வந்தான்னா கூட ஒரு சான்ஸ் இருக்கு. 10 இயர்ஸ் இஸ் a வெரி ஸ்மால் டைம். நீங்க வந்து மிஸ்டர் ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஒரு ஒரு என்ன கால் நூற்றாண்டு அப்படின்றாங்க இல்லையா? கால் நூற்றாண்டு காலம் அரசியல்ல இருந்து, சாதாரண பொசிஷன்ல இருந்து, மேயரா இருந்து, அதுக்கப்புறம் வந்து அமைச்சராயி, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராயி, அவர் பட்ட கஷ்டங்கள். அவர் பதவி ஏற்கும்போதே நமக்கு தெரிஞ்சுது. ரைட்டா? அது வந்து அவங்க ஒய்ஃப் அழுததும் வந்து எனக்கு இன்னும் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. ஏன்னா, அவருக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு அப்படி வந்தாரு. ஆனா, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எடுத்து குடுக்குறாங்க. அது எடுத்து குடுக்கும்போது, அதோட அதாவது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. இந்த கருத்த சொல்லி திமுக மாறணும் அப்படின்றது வந்து ஏன்னா வந்து திமுக இஸ் பழம்பெரும் கட்சி. அந்த கட்சி அழியறதுக்கு இப்ப நேரம் வந்துடுச்சு. அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. அப்படி சொல்லிட்டு, இந்த பதிவ நிறைவு செய்றேன். நன்றி, வணக்கம்.